மூச்சுக்கு 300 முறை இந்தியா கூட்டணி என பேசும் ஸ்டாலின் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் பெற்று தராதது ஏன்? திமுக எப்போதும் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் போதும் என மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்க சொல்றீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்க அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம், நதிநீர் பிரச்சனையை எளிமையாக தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். விவசாயிகளை ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர்கள் என்பதை வேளாண் பட்ஜெட் நிரூபித்திருக்கிறது. 1 மணி நேரம் 45 நிமிடம் வாசிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட். இதுதான் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட உணவு பதப்படுத்தல் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்ற திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளது. முளைக்காத விதைகள், தர்மற்ற உரங்கள் என மோசடி செய்வதற்கான திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில். ஸ்டாலின் ஆட்சியில் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறதே தவிர அரசு சொல்வதை போல அதிகரிக்கவில்லை. இவர்கள் சொல்லியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை. அதை உயர்த்த இவர்களிடம் திட்டம் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். 22-23 அதில் பார்த்தீங்கன்னா 62.60 லட்சம் ஹெக்டேர், அதில் 48%. இதில் சாகுபடி செய்து பரப்பளவு 48.3 லட்சம், சதவீதம் 37.1%. 23-24 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதம் 61.16 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 46.9%. சாகுபடி செய்தது 47.56 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 36.5. அதாவது 21-22 மொத்த சாகுபடி சதவீதத்துக்கு சாகுபடி செய்த சதவீதத்திற்கும் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 37.7% இருந்த சாகுபடி செய்தவுடைய பரப்பளவு 23-24 கிட்டத்தட்ட 1.2% குறைஞ்சி இருக்குது, அதிகமாகல. இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருகிறதை தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி செய்தவுடைய பரப்பு. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்குடன் குறுவை சாகுபடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் நானும் டெல்டாக்காரன் என வீர வசனம் பேசிய ஸ்டாலின் ஆட்சியில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குருவி சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல, ஏன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை. இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் கொண்டு வரும் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்கும் அவல நிலை இருக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கான திட்டங்களில் ஊழல் முறைகேடுகள் மட்டுமே நடக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு நெல் மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போல ஒரு நீர் மேலாண்மை திட்டம் கூட ஸ்டாலின் ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை. விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதை நிறுத்திய அரசு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர் வாசிக்கும் வேளாண் பட்ஜெட்டை கேட்டு தூங்கி விழுந்த திமுக அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள். வேளாண் பட்ஜெட் என கூறி உப்பு சப்பில்லாத பட்ஜெட்டை வாசிக்கும் அமைச்சரின் வாசிப்பை கேட்டு திமுக அமைச்சர்களே தூங்கி விழுந்த அவலம். விவசாயிகள் நலனில் அக்கறை உள்ளது போல் சட்டப்பேரவையில் பச்சை துண்டு அணிந்து வேஷம் போட்டுள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்டு ஏமாற்றியதைப் போல ஸ்டாலின் மாடல் திமுகவினர் பச்சை துண்டு போட்டு ஏமாற்றுகிறார்கள் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் அறிவிப்புகள் தேர்தல் கால வாக்குறுதி என அரசு ஊழியர்கள் விமர்சித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்த்த ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கப்படும் என அறிவித்த திராவிட மாடல் அதை அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பின் ஏப்ரல் 1 முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்திருப்பதால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கைகளை 110 விதியின் கீழ் அறிவிக்க வேண்டும் என அரசு ஊழியர்கள் கோரிக்கை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு அடுத்த தேர்தலுக்கான பொய் வாக்குறுதிகளை தயார் செய்து வருவதாக விமர்சனம். வேளாண் பட்ஜெட் என விளம்பரப்படுத்திக் கொள்ளும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்குவதில் கணக்கம் காட்டி வருவதாக விவசாயிகள் வேதனை. அதிமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் புதிதாக வழங்கப்படும் இலவச மின் இணைப்புகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்ட நிலையில் திமுக அவ்வாறு அதிகப்படுத்தப்படவில்லை என விமர்சனம். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக, விசிக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த 400 பேர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். 2026இல் திமுக ஆட்சி மாற்றப்பட்டு அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேச்சு. 2G அலைக்கட்சி ஊழலை போல டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் அரங்கேறியிருக்கிறது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றாரோ அதே போல செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார்கள் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேச்சு. எப்படி கெஜ்ரிவால் அரசல் சிசோடியா ஜெயிலுக்கு போனாரு முதல்ல, அதுக்கடுத்து யாரு போனாரு? கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரு முதலமைச்சர். அதுபோல
செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுபோல அதற்கு அடுத்தது ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறார். ஆக இந்த சாராய ஊழல்ல 1000 கோடி அல்ல 40,000 கோடி செந்தில் பாலாஜி சொன்னது போல, நம்முடைய எடப்பாடி பழனி சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்ததன் காரணமாக இவர்கள் ஜெயிலுக்கு போவது கெஜ்ரிவால் உறுதி. கெஜ்ரிவால் போனது போல ஸ்டாலின். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறில் இளைஞர் அடித்துக் கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 90 வயது மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமான நிலையில் மூதாட்டி கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் நிம்மதியாக வீட்டில் கூட இருக்க முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. கோவை அருகே பெட்டிக்கடையில் இருந்த குட்கா பறிமுதல். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் புறநகர் பகுதியில் 19 வயது இளைஞரிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திண்டுக்கல் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கண் துடைப்பிற்காக ஒரு சிலரை மட்டுமே காவல்துறை பிடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு அருகே 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னை திருவொற்றியூரில் ரவுடியிடமிருந்து கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவின் முக்கிய புள்ளியாக இருந்த ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை துணைத் தலைவர் சையது இப்ராஹிம் உட்பட 4 பேரின் 1.59 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். தங்கள் கட்சிக்குள்ளேயே போதை கடத்தல் கும்பலை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் போதை விழிப்புணர்வு என்ற பெயரில் வெற்றி விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தில் எடுத்துச் செல்லப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் அரசு பேருந்தில் போதைப் பொருட்கள் எடுத்துச் செல்லும் அளவிற்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறார்கள் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் எங்கே என மக்கள் கேள்வி. சென்னை எண்ணூரில் மாநகர அரசு பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். விடியல் பேருந்து என விளம்பரம் தேடிக்கொள்ளும் திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பேருந்தில் பயணிக்கவே அச்சப்படும் பெண்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 3 கோவில்கள், கால்நடை மருத்துவமனை உட்பட 6 இடங்களில் கொள்ளையர்கள் கைவரிசை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரோந்து பணிகளை சரிவர மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் அச்சமின்றி கொள்ளையை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தனியார் அரிசி ஆலையில் இருந்து 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவம் தொடர்கதையாகி வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய அரசு முத்திரை வைத்த முட்டைகள் பொதுவெளியில் விற்கப்பட்ட அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பெரியூர் மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை டோலி கட்டி தூக்கிச் சென்ற அவலம். மாவட்ட நிர்வாகம் மலை கிராமத்திற்கு செல்ல முறையாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அடுத்தடுத்து நடைபெற்ற சாலை விபத்தில் 2 பலி. இருசக்கர வாகனத்தில் சென்ற கூலி தொழிலாளி மனைவி குழந்தையின் கண்ணெதிரே லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியானது. சென்னை வானகரம் அருகே நாய் கடித்ததால் வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. சமீபத்தில் நாய் கடித்து ராபிஸ் நோயால் இளைஞர் ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையிலும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் திமுக ஆட்சியில் மாநகராட்சி எதையும் பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பசுமாடு ஆக்ரோஷமாக முட்டியதில் படுகாயமடைந்த தாய் மகளின் சிசிடிவி காட்சி.
சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த கோரி சென்னை மாநகராட்சிக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையிலும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பேரூர் அருகே வாரிசு சான்றிதழுக்கு 5000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாகி குளத்தில் குதித்து தப்பிக்க முயற்சி. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்திலேயே திளைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செமிகண்டக்டர் மிஷன் 2030 திட்டத்தை 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக பட்ஜெட் தாக்கல். திட்டத்தை செயல்படுத்த ஆயிரக்கணக்கான கோடிகள் பல வருடங்கள் தேவைப்படும் நிலையில் 500 கோடி ரூபாயில் திட்டத்தை முடித்துவிடலாம் என அரசியல் நாடகமாடும் திமுக அரசு